உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஹமாஸ் தீவிரவாதிகள், பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் 7/10/2021 அதிகாலை ஒரு 7-7:30 இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அதிகாலை குடியிருப்பு இஸ்ரேல் ஜனங்கள் வாழக்கூடிய குடியிருப்புக்குள் அவங்களுடைய பவுண்டரியை தாண்டி வந்து குடியிருப்பில் புகுந்து துப்பாக்கியால் ஒவ்வொரு வீடாக புகுந்து சொல்கிறாங்க. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் கார்லேருந்து வந்தாங்கன்னா கார்லேருந்து தயார் பண்ண சொல்கிறாங்க. சின்ன குழந்தை ஒழிஞ்சிட்டு இருக்கு. பாவம். அப்போ பரிதாபமாக இருந்தது. தேவையில்லாமல் அமைதியாக இருந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்றாங்க. 1200 பேர் இஸ்ரேலியர்கள் சுட்டுக் கொள்றாங்க. ஒரு கால ஃபங்க்ஷன் இருந்தவங்களை மற்றவங்களும் சேர்த்து ஒரு 250 மேற்பட்ட இஸ்ரேலிய ஜனங்களை பணையக்கைதியாக பிடித்து சென்று விடுகிறார்கள். இதான் ஆரம்பம். 8/10/2023 இஸ்ரேல் அதிபர் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் ஹமாஸ் போராளி மேல் தாக்குதல் நடத்துறாரு. அதை பாலஸ்தீன மேல் தாக்குதல் நடத்துறாரு. இதுவரை கிட்டத்தட்ட 2 ஆண்டு முடிய போகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பாலஸ்தீன ஜனங்கள் கிட்டத்தட்ட பாலஸ்தீன ஜனங்களும் ஹமாஸ் தீவிரம் சேர்ந்து 66,000 மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பித்த நாளிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எல்லாத்துக்கும் கூட ஒரு கடவுள். அவர் தான் அல்லாஹ், இறைவன், தெய்வம், மாண்டவர், கடவுள் எல்லாமே அவர் தான். அவர் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு போரை குறித்து இன்னும் தீர்க்கதரிசனம் பல தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். இதனை பல எபிசோடுகளாக மாமனிதன் இம்மாற்றவர்கள் நான் ஒளிபரப்பியிருக்கிறேன். அது தனி பிளேஸ்களாக நான் கொடுத்துருக்கிறேன். அது பாருங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியவர்களுடைய தீர்க்க தரிசனங்களில் பாலஸ்தீன ஜனங்களுக்கு பாலஸ்தீன தேசத்தை கொடுப்பேன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை கொடுப்பேன், ஹமாஸ் தொழிலாளர் அடியோடு அழிப்பேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இதான் தற்போது கூறியவர்கள் தீர்க்க தரிசனங்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறியவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை உலகம் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 5/8/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அவன் எண்ணம் திட்டம் நிறைவேறாது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். உண்மையால் பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது. கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். மூலமாக இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபருக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விரோதமாகவே தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் கெட்ட காலம் கெட்ட நேரம். அவன் எண்ணம் திட்டம் நிறைவேறாது. டொனால்டு ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ எண்ணம் திட்டம் எப்படி இந்த பாலஸ்தீன தேசத்தில் உள்ள காசா நகரை கைப்பற்றி அதை ஒரு அவருக்கு பயன்படுத்தக்கூடியதெல்லாம் மாற்றுவதற்காக எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு, திட்டம் போட்டிருக்காரு. அவன் எண்ணம் திட்டம் நிறைவேறாது. டொனால்டு ட்ரம்ப் எண்ணம் திட்டம் நிறைவேறாது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். உன்னால் அவனால் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். இந்த மாமனிதனால் அமெரிக்க டொனால்டு ட்ரம்பினால் பொறுத்து பார்ப்போம். பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது. கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். உண்மூலமாக கடவுள் தெளிவாக இருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. பாலஸ்தீன தேசம் அந்த காசா நகரத்தை யாரும் கைப்பற்ற முடியாது. அமெரிக்க அதிபரோ இஸ்ரேல் கைப்பற்ற முடியாது. பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு தான் கொடுப்பேன். இந்த மாமனித மூலம் கொடுப்பேன் கடவுள் சொல்றாரு. இது நிச்சயமாக நடக்கும். 21/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஹமாஸ் தீவிரவாதிகள் பாலஸ்தீன ஜனங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து வேதனைகளுக்கும் மரணங்களுக்கும் காரணமானவர்கள். அவர்களை அடியோடு நான் அழிப்பேன்.
பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னாள் அமெரிக்க தேசத்தின் அதிபதி நான். ஹமாஸ் தீவிரவாதிகள் சொல்றாரு, பாலஸ்தீன ஜனங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து வேதனைகளுக்கும் மரணங்களுக்கும் காரணம் அவர்கள் சொல்றார் வார்த்தை. பாலஸ்தீன மக்கள் அப்பாவே இருந்தாங்க, அவங்களுடைய வேதனைக்கும் மரணத்துக்கும் காரணம் ஹமாஸ் தீவிரவாதிகள். ஏன்னா 7/10/2023 அன்று அமைதியாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தாக்குதல் நடத்தி 1200 பேரை கொன்றது, 250 மேற்பட்ட பனைகளை பிடித்து சென்றது. இதுவரை ஒரு 50 பனைக்காக ஒப்படைக்கலை. பாலஸ்தீனர்கள் மரணத்துக்கும் வேற காரணம் ஹமாஸ் தீவிரவாதிகள். அவர்களை அடியோடு அழிப்பேன். கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஒருத்தர் பாரு நிச்சயம் நடக்கும். ஹமாஸ் தீவிரவாதிகளை கடவுள் அடியோடு அழிப்பார். அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. நெதன்யாகவும் அமெரிக்க டொனால்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க போற நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு சரணடைங்க. இந்த 20 அம்ச கோரிக்கை 20 நிபந்தனைகளுடன் கூடிய கோரிக்கைகள் அமைதி பேச்சுவார்த்தையில இந்த போரை நிப்பாட்டணும், நாதன் ஒப்படைக்கணும். யாரையும் எந்த நாடு போறீங்க போங்க, நீங்க அனுப்பி வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடன்படிக்கை ஒத்துக்கொள்ள என்றால் கடுமையான விளைவு சந்திப்பீர்கள் சொல்றாரு. எது நடக்க போது பொறுத்து பார்ப்போம், கடவுளத்தில் நிறைவேறும். பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னாள் அமெரிக்கத்தில் நிறுவினார். கரெக்டாக கடவுள் தெளிவாக இருக்கிறார். பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்கள் தான். இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவு வரும். இந்த மாமனிதார் அமெரிக்கத்தை நிறுவினார். பொறுத்துண்டு பார்ப்போம். 25/8/2025 என்று என்னிடம் என் தேவராகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது உன்னால் அவனா. வேதனை நீங்குகிறது பாலஸ்தீன ஜனங்களுக்கு. வேதனை ஆரம்பமாகிறது ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அழிப்பேன், அவர்களை அடியோடு அழிப்பேன். புதிய தேசம் பாலஸ்தீன தேசம், புதிய தேசம் உருவாகும் உன்னால் உன்னால் உன்னால். என் சித்தத்தின்படி, என் திட்டத்தின்படி. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது உன்னால் அவனால். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவு வரப்போகிறது இந்த மாமனிதான் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பினால். வேதனை நீங்குகிறது பாலஸ்தீன ஜனங்களுக்கு. வேதனை ஆரம்பமாகிறது ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு. வேதனை நீங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு ஜனங்களுக்கு. வேதனை ஆரம்பமாகிறது ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். அவருக்கு வேதனை தான். பாலஸ்தீன மக்கள் நம்ம நல்லா இருப்பாங்க. ஹமாஸ் தீவிரவாதி விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கேன் சொன்ன பார்த்தீங்கன்னா பாரு. ஹமாஸ் தீவிரவாதி விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம் கெட்ட நேரம் அடியோடு அழிந்து போய்விடாரு. ஒரு ஆயுதத்தை போட்டு சரணடைஞ்சா படைப்பாங்க. இல்லை அமெரிக்க இராணுவமும் சிறப்பு சேர்ந்து அழிச்சு போடுவார்கள். அழிப்பேன், அவர்கள் அடியோடு அழிப்பேன். கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், கடவுள் சொல்கிறாரு. அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிப்பேன், அடியோடு அழிப்பேன் கடவுள் சொல்றாரு. யார் மூலமாக? அமெரிக்க மூலமாக, இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மூலமாக. புதிய தேசம் பாலஸ்தீன தேசம் புதிய தேசம் உருவாகும் உன்னால் 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 என் சித்தத்தின்படி என் திட்டத்தின்படி. புதிய தேசம் பாலஸ்தீன புதிய தேசம் இப்போ அழிஞ்சு போச்சு, நாசமாக போய் கிடக்கு, கட்டணமாக அழிஞ்சு போய் கிடக்குது. புதிய தேசம் உருவாகும் பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீன மக்களுக்கு தான். யாரால்? கடவுளால் தான். இந்த மாமனிதன் மூலமாக கடவுளின் சித்தத்தின்படி திட்டத்தின்படி. கடவுள் என்ன சித்தம் வச்சிருக்காரு, சித்தம் வச்சு என்ன சித்தம்னா அவர் எண்ணம், திட்டம்னா போகிற திட்டம். அதுபடி புதிய தேசம் பாலஸ்தீன தேசம் புதிய தேசம் உருவாகும் இந்த மாமனிதனால் கடவுளின் சித்தத்தின்படி திட்டத்தின்படி. 26/8/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Etima kutumeri mi vodan matattara tu kirikit kagarandaka. Oye, tibo tibi bana. இஸ்ரேல் பாலஸ்தீனை முடிவுக்கு கொண்டு வருகிறது
உன் மூலமாக அமெரிக்க தேசத்தின் அதிபதியின் மூலமாக வேதனைப்படுகிற இஸ்ரேல் ஜனங்கள் வேதனைப்படார்கள், வேதனைப்படுகிற பாலஸ்தீன ஜனங்கள் வேதனைப்படார்கள். என் சித்தம், என் திட்டம் நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுகிறேன். ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அழிப்பேன், அவர்களை அடியோடு அழிப்பேன். புதிய தேசம், பாலஸ்தீன தேசம், புதிய தேசம் உருவாக்குவேன். நான் 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 உன் மூலமாக, உன் மூலமாக, உன் மூலமாக. இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவது உன் மூலமாக, அமெரிக்க தேசத்தின் அதிபதி மூலமாக. வார்த்தை, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு கொண்டு வர போறாரு. யார் மூலமாக? இந்த மாமனிதர் மூலமாக, அமெரிக்க அதிபதியின் மூலமாக பொறுத்து பார்க்கலாம். வேதனைப்படுகிற இஸ்ரேல் ஜனங்கள் வேதனைப்படார்கள், வேதனைப்படுகிற பாலஸ்தீன ஜனங்கள் வேதனைப்படார்கள். ரெண்டு பேருமே இஸ்ரேல் ஜனங்களும் வேதனைப்பட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ராணுவ செத்து போறாங்கல்ல, மக்கள் தானே போற ராணுவம் செத்து போறாங்க. அதான் அவங்க வேலைப்பட மாட்டாங்க. பாலஸ்தீன செத்து போயிட்டு இருக்காங்க, அவங்க வேலைப்பட மாட்டாங்க. கடவுள் சித்தம் திட்டம் நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றுகிறேன், நிறைவேற்றி. இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வேலைப்பட மாட்டாங்க, பாலஸ்தீன வேலைப்பட மாட்டாங்க. இதான் இந்த என் சித்தம், இந்த கடவுளுடைய சித்தம் திட்டம் நிறைவேற்றி நிறைவேற்றுவார். ஹமாஸ் தீவிரவாதிக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அது சொல்றேன், திரும்ப சொல்றாரு. ஹமாஸ் தீவிரவாதிக்கு விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அழிப்பேன், அவர்களை அடியோடு அழிப்பேன். கடவுள் உறுதியா இருக்கிறாரு. அவர் அழிப்பேன், அடியோடு அழிப்பேன். கம்பள இருக்காது, ஹமாஸ் தீவிரவாதி இருக்க மாட்டாங்க. கடவுள் சொல்ற வார்த்தை. புதிய தேசம், பாலஸ்தீன தேசம், புதிய தேசம் உருவாக்குவேன். நான் உன் மூலமாக, உன் மூலமாக, உன் மூலமாக ஆழமா சொல்றாரு. புதிய தேசம், பாலஸ்தீன புதிய தேசம் உருவாக்குவேன். நான் உன் மூலமாக, உன் மூலமாக, உன் மூலமாக. கடவுள் இந்த மாமனிதன் மூலமாக அந்த அழிந்து போன காசா நகரத்தையும் பாலஸ்தீன நகரத்தையும் புதிய தேசம் உருவாக்குவார். உறுதியான பொறுத்து பார்ப்போம். 27/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தும்மே க தும்மே திபோ திபோ இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினால் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அழிக்கிறேன், 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 அவர்களை பூண்டோடு அழிக்கிறேன். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். உன்னால் தேசம் பழுது பார்க்கப்படும். உன்னால் புதிய தேசம், பாலஸ்தீன தேசம் உருவாகும். உன்னால் என் சித்தம், என் திட்டம் நிறைவேற்றுகிறேன். உடனே நானே நிறைவேற்றுகிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினா சொன்ன வார்த்தை. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த மாமனிதனாலும் அமெரிக்க முடிவுக்கு வரும். ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். ஹமாஸ் தீவிரவாதிக்கு விரோதமாக கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹமாஸ் தீவிரவாதி கெட்ட காலம், கெட்ட நேரம். அழிக்கிறேன், அவர்களை பூண்டோடு அழிக்கிறேன். பூண்டு அடியோடு வேரோட அழிக்கிறேன். ஹமாஸ் தீவிரவாதிகளை பூண்டோடு அழிக்கிறேன். கடவுள் வார்த்தை. சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன ஜனங்கள். உன்னால் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன ஜனங்கள். இந்த மாமனிதன் கடவுள் மூலமாக அத்தேசம் பழுது பார்க்கப்படும். உன்னால் பாலஸ்தீன தேசம் பழுது பார்க்கப்படும். எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, பழுது பார்க்கணும், எல்லாம் புதுசாக கட்டணும். மாமனிதனால் எப்படி என்பதை கடவுள் சொல்லுவார். பொறுத்து பார்ப்போம். என் சித்தம், என் திட்டம். கடவுள் சித்தம் திட்டம் நிறைவேற்றுகிறேன். உடனே நானே நிறைவேற்றுகிறேன். கடவுள் சொல்றார். என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. அத்தேசம் பழுதுபார்க்கப்படும் மாமனிதனால். புதிய தேசம் பாலஸ்தீன உருவாகும் இந்த மாமனிதனால். கடவுள் சித்தம் திட்டம் கடவுள் நிறைவேற்றுகிறாரு, உடனே நிறைவேற்றுகிறாரு. நானே நிறைவேற்றுகிறேன். சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். 21/9/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள்.
ஹமாஸ் தீவிரவாதி பூண்டோடு அழிப்பேன், வேறில்லாமல் அழிப்பேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், ஹமாஸ் தீவிரவாதிகள் பூண்டோடு அழிப்பேன், வேறில்லாமல் அழிப்பேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். சொன்ன வார்த்தை, ஹமாஸ் தீவிரவாதிகளை பூண்டோடு அடியோடு அழிப்பார், வேற இல்லாமல் ஒரு மரத்து விரல மடிக்கும் வேறோடு வேறு இல்லாமல் அழிப்பேன். அவருக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். ஹமாஸ் தீவிரவாதி கெட்ட காலம், அந்த அமெரிக்க ஆரம்பிச்சு கடவுள் செய்ய மாட்டார், ஆரம்பமாக செய்வார். யாருமே செய்ய போகிறார்? அமெரிக்க டொனால்டு மூலமாக 20 நிபந்தனைகளுடன் கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் இது ஒன்று இருக்குது. ஆயுதத்தை போட்டு சரண்டர் ஆகணும், சமாளித்து வரணும். இந்த உடன்படிக்கை எடுத்தோம்னா டைம் கொடுத்தாங்க முடியலை, 5-10 வரை டைம் கொடுத்தாங்க முடியலை. இல்லைன்னா இஸ்ரேல் என்ன செய்தோ அதுக்கு நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன், அவர்களுக்கு விரும்ப நான் செயல்படுவேன் சொல்லிட்டாரு, அடியோடு அழைப்பேன்னு சொல்லிட்டாரு. கடவுள் சொன்ன வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் நிறைவேற்றப் போகிறார். இது நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். 29/9/2025 அன்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுளுக்கு எத்தக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் விரைவில் விரைவில் விரைவில். உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதிதான். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் விரைவில் 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 குறித்து முடிவு போது இது முன்பமாக சொல்லியிருக்கிறாரு. 29 சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும் விரைவில் விரைவில் விரைவில். உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினார், இந்த மாமனாலும் அமெரிக்க தேசத்தின் அதிபதினாலும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த 7 தீர்க்க தரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், ஹமாஸ் தீவிரவாதி விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். அவர் கெட்ட காலம், அழிப்பேன், பூண்டோடு அழிப்பேன், அடியோடு அழிப்பேன், வேறெல்லாம் அழிப்பேன்னு சொல்றாரு. பாலஸ்தீன ஜனங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருங்க. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வருகிறது விரைவில் விரைவில் விரைவில். இந்த மாமனிதராலும் அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால் முடிவு வருகிறது, கடவுளின் கிருபையால் முடிவு பெறுகிறது. அப்படி முடிவுக்கு வரும்போது ஹமாஸ் தீவிரவாதிகளை அடியோடு அழிப்பார், வேரோடு அழிப்பார், பூண்டோடு அழிப்பார். கடவுள் அவர் அழிப்பார். அப்போ ஹமாஸில் இருக்க மாட்டாங்க, பாலஸ்தீனம் மட்டும் இருப்பாங்க. புதிய தேசம், புதிய பாலஸ்தீன தேசம் உருவாகும். கடவுள் உருவாக்குவார், மாமனிதன் உருவாக்குவார். டொனால்ட் ட்ரம்ப் போட்ட திட்டம் நிறைவேறாது. அவர் என்ன செய்கிறாரு, ஹமாஸ் தீவிர அடியோடு ஒழிச்சிட்டு பாலஸ்தீன ஜனங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு அந்த காசா நகரத்தை பாலஸ்தீன தேசத்தையும் ஒரு வணிகத்தனமாக மாற்றுறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் போட்டு கொண்டிருக்கார். அவர் என்ன திட்டம் நிறைவேறாது. கடவுள் திட்டம் என்னன்னா, அந்த பாலஸ்தீன தேசத்தை காசா நகரத்தை புதியதோர் தேசமாக உருவாக்க நினைக்கிறார், பழுவாக்க நினைக்கிறார். கடவுளின் திட்டம் தான் நிறைவேறும், கடவுள் சித்தம் தான் நிறைவேறும். எனவே பாலஸ்தீன ஜனங்களே சந்தோஷம் சமாதானமாக இருங்கள். இஸ்ரேல் ஜனங்களே இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எந்த போர் வராது, ராணுவர்கள் இறக்க மாட்டாங்க, ஜனங்களுக்கும் சேதம் வராது, நீங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருங்கள். கடவுள் வார்த்தை, இது என் வார்த்தை அல்ல, என் தேவநாயக கர்த்தர் கடவுள், உலகத்திற்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள் எனக்குள்ளாக இறங்கி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் இவரைத்தான் உலகத்திற்கு தெரிந்து கொள்ள கூறுகிறேன். எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். அரசியல்வாதிகளை பற்றி, கொரோனாவை பற்றி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையுமே மாமனிதர் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எபிசோடுகளாக தனித்தனி எபிசோடுகளாக போட்டிருக்கிறேன். அனைத்தையும் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். எனவே உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.